வாயிற்காவலனே வாயிற்காவலனே, நீதி தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாயிற்காவலனே, கணவனை இழந்த பெண் ஒருத்தி கையில் தனி சிலமுடன் உன்னை காண வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல். யார் அந்த பெண்? உடனே உள்ளே அழைத்து வருக. நீரழகும் கண்களுடன் என் முன் நிற்கும் நீ யார்? எல்லாரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லர் புன்கண் தீர்த்தோ நன்றி வாயிற் கடைமணி உகு நீண்டென்று சுட தான் தன் அரும்பெரும் முதல்வனை ஆழியில் மடித்தோன் பெருமை புகார் என்பதே ஆராய்ந்து அறிந்த நீதி வழங்காத மன்னனே, ஒரு புறாவின் துயரத்தை போக்குவதற்காக தன் துறையின் திசையை அறுத்து கொடுத்த செவி மன்னனும் ஒரு பசுவின் துயர் அறிந்து தான் தன் ஒப்பற்ற மகனை தேச கருத்தில் இட்டு கொன்ற மனு நீதி சோழனும் ஆழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். சோழ சாம்ராஜ்யத்திற்கு பெரும் பொருள் கொடுக்கும் மாசாத்தும் மருமகள் முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மூவரச கொட்டி முச்சேனன் பரம்பரையின் பெருமைதனை மூலியாக முடிப்புரிந்த மன்னனே, முது கொடுக்கோல் அளித்த அரசியல் தீர்ப்பிற்கு ஆளாகி குலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே. கோவலனா? சிலம்பை திருடிய கல்வனின் மனைவியா? போதும் போதும், யாகாவராயினும் நாகாக்கவன் நான் நாகாக்க நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, அந்த நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. கொற்றவனே எண்ணிப்பார், பொது மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்திலே முடிவானது. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் வாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன்? இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உனக்கு பேரா அறம் காக்கும் மன்னன்? ஆத்திரத்தின் அறிவு கண்ணை மூடிவிடாத கண்ணகி, கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அல்ல, அதுவே அரசர் நீதி. உன் கணவன் கையில் இருந்தது கோப்பெருந்தின் தேவியின் சிலம்பே. அது கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலன் தேவியாம் கண்ணகியின் சிலம்பு. நம்ப முடியாது என்னால். உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்கு வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே மேன்மை மிக்க மனிதர்கள், இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை. என்ன ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளர் விற்க வந்தார். மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டனர். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பே அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கி தோல்ல துடிக்கிறாயே, இப்படி ஒரு கேள்வி என் அத்தானே கேட்டிருந்தால் நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயரும் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அது உன்னுடையது என்பதை நிரூபித்து காட்ட முடியுமா? மன்னவனே, உனது மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்கங்களா முத்துக்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்கங்கள். அப்படியே எங்கே பார்க்கலாம்? தேவி உங்கள் சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா முத்து பரல்கள்? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்களா? மாணிக்க பரல்களா? மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். பாண்டியனே, இனிமேலும் உனக்கு சந்தேகம் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு, மற்றொரு சிலம்பு, மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நேர்மையை மடிந்து விட்டதா? வாழ்வை அழிந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் மரம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக துளைந்து விட்டதா? ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, தமிழகம் சிரிக்கிறது. நீ தலை குதிர்ந்து இருப்பதை பார்த்து தமிழ்நாட்டின் மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, கேலி பேசுகிறது. நீ நீதி வழங்கிய செய்தி கேட்டு ஆணை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் செம்மாந்து வழி நடத்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? மரத்தனம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே? தொழில் செய்யும் கொல்லனி பொய்யுரை கேட்டு அறநெறி தவறிய நானோ அரசன்? இல்லை இல்லை, நானே கல்வன், நானே
காக்கும் என் ஆய்ச்சி இன்று பிழை செய்தது. என் வாழ்நாள் முடியட்டும், என் ஆயுள் முடியட்டும். அரசே, அரசே, சாய்ந்த வெண்கூற்று குடையை உயிர் கொடுத்து நிமித்தி விட்டீங்களே, இனி என் உயிர் தங்காது. எனக்கு நீதி இழைத்த இந்த மதுரை மாநகரமே எரியட்டும், எரியட்டும், பச்சை எரியட்டும், கொழுந்து விட்டு தீ பச்சை எரியட்டும்.